உங்கள் இதயம் என்றென்றைக்கும் வாழ வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ராஜாக்கள் 17, 14, 16 சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14, 15, 16 வேகமாய் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாவு செலவழிந்து போகவில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவில்லை. இதுதாங்க வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லு, எதுங்க வாழ்க்கை? குறைவில்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. குறையோட வாழ்றது வாழ்க்கை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறைவில்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க. அப்ப குறையில்லாமல் வாழ்வதற்கு 2 விஷயம் இருக்கணும். நோய் இல்லாத வாழ்க்கை. முதல்ல என்னது? நோய் இல்லாத வாழ்க்கை. 2வது சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? கடன் இல்லாத வாழ்க்கைங்க. சமாதான வாழ்க்கை இல்ல. இது 2 இல்லைன்னா தான் உங்களுக்கு சமாதானமே வரும். நோய் இருக்கக்கூடாது, 2வது கடன் இருக்கக்கூடாது. அத வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார் 28:12 உபாகமத்துல, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நம்ம ஏன் அடிமையாரோம்? கடன், ஏராளமான கடன் பெருகுவது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில அடிமை ஒட்டி கொண்டே இருக்கிறது. அடிமை, ஸ்லேவ்ஸ். இந்த அடிமை மாறிவிட்டால், அடிமைத்தனம், இந்த கடன் அடிமைத்தனம் மாறிவிட்டால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஏன்பா நம்ம கை கட்டி பதில் சொல்லணும்? எனக்கு சொல்லணும். நம்ம தான் அடிக்கடி சொல்றது தான் பஞ்ச் டைலாக்கு. கை கட்டி நின்று டை கட்டி வச்சு அழகு பார்க்குறவர் தான் இயேசு. நம்மளெல்லாம் அடிமையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், அடிமையாக பார்க்க மாட்டார். அப்போ இன்னைக்கு கவனிக்க வேணும், இந்த 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில் மாறணும். 1, கடன் இருக்கவே கூடாது. நமக்கு நிறைய கடனை பிசாசு அனுப்புகிறான், நிறைய நமக்கு தேவைகள் இருக்கிறது. ஆனால் இவைகளை மாற்றக்கூடிய சக்தி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய சக்தி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எனக்கு நான் அந்த இஎம்ஐலாம் கட்டுவேன். கவனிங்க, நான் என்ன சாட்சியாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெபிங்க. நான் டெய்லி ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஒரு தேவைக்கு நம்ம நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்ல. வாடகை கட்டியே ஆகணும், சம்பளம் கொடுத்தே ஆகணும், எனக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும், எனக்கு சொன்னவங்களுக்கு நான் பணம் கொடுத்தே ஆகணும், என்னை நம்பி இருப்பாங்க. இதெல்லாம் ஜெபிப்பேன். என்னை சார்ந்து இருக்கிறாங்க, என்னை நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே, என்னால் தான் அவங்களுக்கு சில தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் கரெக்டாக என்னை நடத்தும் ஜெபித்து டெய்லி ஜெபிப்பேன். அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் நிறைய பொருள்லாம் வாங்கி போடுவேன். சபைக்காக இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கட்டும், எனக்கு பர்சனல் இருக்கட்டும். எனக்கு பாருங்கள், எனக்கு ரிட்டர்ன் ஆகலை, எதுவுமே என்ன செய்யலை, கடவுள் ரிட்டர்ன் ஆகலை. ஏன் ரிட்டர்ன் ஆகாமல் இது கரெக்டாக போகுதுன்னு சொன்னால், ஜெபித்து கொண்டே இருக்கின்ற ஜபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு ஜோர ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபித்து கொண்டே இருக்கிற ஜபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். சில விஷயத்துக்கு முழுமையாக அனுபவிப்பதற்கு சோதனை நடுவாக, பிரச்சனை நடுவாக பார்க்க வைத்து, புரிய வைத்து, அறிய வைத்து, ஆழத்திலே காலை வைக்க வைத்து, அதில் எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளை வகுத்து, அதற்கான ஒரு நபரை கர்த்தர் நமக்கு அனுப்பி விடுதலையை தந்து, அங்கேயும் ஜெய கம்பீரமாய் ஆண்டவர் தலை குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க.